பணம் நம்மக்கிட்ட பணம் இல்ல. பணத்த சம்பாரிக்கணும்னா என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நம்ம வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ணணும். நல்லா ட்ரேடிங் பண்ணணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள செஞ்சா பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் இந்த வீடியோல அத சொல்ல போறது கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம். நீங்க கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ண வேணாம். நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு இந்த புக்ல நான் படிச்சு என்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்த நீங்களும் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் நானு. பணவாசம் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். ஆக்சுவலி இது நான் பண்ணுனேன். என்னுடைய லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 2, 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் லைஃப் அப்படின்றது டோட்டலா ஒரு சேஞ்ச் ஓவர்ல இருந்துச்சு. பட் இப்ப அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்பயும் கடன் இருந்து, இப்பயும் கடன் இருக்கு. ஆனா, அந்த கடன சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. கடன் இருந்தாலும், அந்த கடன சமாளிக்கக்கூடிய வந்துட்டு விஷயங்கள், திறமைகள் அப்படின்றது அந்த இடத்துல வந்துருது. இது வந்துட்டு மேக்ஸிமம் நம்ப பணக்காரங்கள பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க ஒரு லைட்டா ஒரு பணம் அப்படின்றது சேரும். அந்த பணம் அப்படியே இரட்டிப்பா மாறும். அப்ப என்ன ட்ரேடிங்ல போட்டாரா? அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல்னா அதுக்குள்ள நீங்க போலாம். ஆன்மீகம் அப்படின்றதுக்குள்ள போலாம். இல்ல இது வந்து ஒரு பிரபஞ்சம் அப்படின்றதுக்குள்ள போலாம். ஆனா எப்படி போனாலும் இந்த உலகத்தினுடைய நீதி, இந்த வந்துட்டு இயற்கையினுடைய நீதிய தான் நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். அப்ப என்ன நெறைய விஷயங்கள் வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா. நம்ம இந்த சின்ன விஷயத்த நீங்க ஒரு 24 நாள் மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம், மாற்றங்கள உங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு முக்கியமா நான் கேரண்டி. முதல்ல உங்களுடைய மனநிலை மாறும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சுத்தி மாறும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் வேலை பார்க்குறேன். என்னுடைய வேலையில பார்த்தீங்கன்னா, சம்பளம் அப்படின்றது இவ்வளவு தான். இத தாண்டி எனக்கு வரவே மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா எனக்கு பணம் வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செய்றேன்னா, இன்னும் நெறைய வேலைகள கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா, என்னுடைய வாழ்க்கையில பணம் அப்படின்றது என்கிட்ட தங்கவே மாட்டேங்குது. பணம் என்கிட்ட இல்லவே இல்ல. அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயுமே இருக்கும். ஏன்டா என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு சிலர்லாம் நல்லா இருக்கிறாங்க, சின்னதா வேலை செய்றான், திடீர்னு பணக்காரன் ஆயிடுறான் அப்படின்ற மாரி ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருக்கலாம். நிஜமா இந்த யோசனை இந்த புக்க படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளேயும் இருந்துச்சு. இந்த புக்க படிச்சதுக்கப்புறம் நான் மாத்திக்கிட்ட விஷயங்களையும் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சிம்பிளா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பெர்சன். உங்களுடைய வேலை செய்ற இடத்திலேயே இன்னொரு ஒருத்தனும் இருக்கிறாரு. அவரும் உங்கள மாரி ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்றாரு. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணக்குள்ள 2 பேருமே ஈக்குவலா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு உங்களுடைய நண்பரோ இல்ல உங்களுடைய சக வந்துட்டு வேலை செய்றவரோ, அதாவது கொலீக்கோ இவங்க யாரோ ஒருத்தர். அவர்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது குடுத்துடுறாங்க உங்க ஆஃபீஸ்ல. அதாவது "எப்பா சூப்பரா பண்ணியிருக்கப்பா, நல்லா பண்ணியிருக்கீங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்கீங்க." அவர கூப்பிட்டு அப்ரிசியேஷன் வந்து பண்றாங்க. அவருக்கு அந்த கிரெடிட் அப்படின்றது வந்துட்டு போகுது. அப்ப உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப டக்குனு வந்துட்டு, "டேய்! என்னடா இவன் இப்படி இருக்கிறான்? என்னடா நமக்கு கிடைக்கிறது இவனும் நானும் ஒரே மாரி தான் பண்ணோம். பட் இவனுக்கு மட்டும் போயிட்டு இருக்கே!" அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு கோவம் அப்படின்றது வரும். ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இவன் வந்துட்டு இவன் கூட சேரவே கூடாதுடா. இனிமே இவன் கூட பழகவே கூடாதுடா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வந்துருவோம். நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இதுதாங்க. அதாவது மத்தவங்களுடைய வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுறது. ச்சே! நான்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. பொறாமலாம் கிடையாது. சின்ன ஒரு வருத்தம். அந்த வருத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகம் ரீதியா எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்சம் ரீதியா எடுத்துக்கலாம். நல்லா ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தில பிறக்கும்போது யாருக்குமே வந்துட்டு இவர்களுக்கு தான் 100% வந்துட்டு பணக்காரன், இவர்கள் தான் 100% கோடீஸ்வரன் அப்படின்றது கிடையாது. பிறக்கும்போதே எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம தான் பொறக்குறாங்க. இது இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அப்படிதான். துணி இல்லாம தான் பொறக்குறாங்க. பணக்காரன் வீட்ல பொறக்குறாங்க அப்படின்றதுக்காக, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தங்க நகைகள், இல்ல வந்து கவச குண்டலத்தோட பொறக்கறது, இந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? கிடையாது. இயற்கை நம்மளே சமநிலையா பார்க்குது. இயற்கை நம்ம வந்துட்டு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேனே. இப்போ ஒரு அழகான ஒரு தோட்டத்த நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு அழகான தோட்டம் இருக்குங்க. நீங்களும் பண்றீங்க. உங்களுடைய வந்துட்டு சொந்தக்காரரோ, யாரோ பக்கத்து வீட்டுக்காரரோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் பண்றாரு. இப்ப உங்களுடைய தோட்டத்தில நீங்க என்ன பண்றீங்களோ, அதே தான் அவரும் பண்றாரு. இப்ப ஒரு தேவதை வருது. அந்த தேவதை என்ன பண்ணும்னா, இந்த பூக்களெல்லாம் மலர வைக்கிறது தான் அந்த தேவதையோட வேலை. அந்த தேவதை என்ன பண்ணுதுன்னா, உங்க வீடு வந்துட்டு முன்னாடி இருக்கு. உங்க வீடு வந்து பின்னாடி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் வீடோ, கொலீக் வீடோ, அவர் வீடு தான் முன்னாடி இருக்கு. அப்ப அவரு வீட்டுக்கு முதல்ல அது வர்ற வழியில அவர் வீட்டுக்கு போகுது. அவர் வீட்டுக்கு போயிட்டு, அவர் வீட்டு தோட்டத்தில எல்லா பூவையுமே மலர வச்சிருது.
மலர வச்சிட்ட உடனே அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்க்குது. அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்க்குறீங்க. வெளியில் வந்து பார்க்கக்குள்ள அவருடைய தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் மட்டும் மலர்ந்து இருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய தோட்டத்தை பார்க்குறீங்க. உங்களுடைய தோட்டத்தை பார்த்து அவர் தோட்டத்தை பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்குது, நம்மளது ஒன்றுமே வரல, இங்கே என்னடா இப்படி வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் ஆகுறீங்க. அப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு பூ வந்து மலர ஆரம்பிக்குது. அந்த ஒரு பூ மலர்ந்த உடனே நீங்கள் டக்குன்னு யோசிக்கிறீங்க, என்னடா இது ஒரு பூ தான் வந்திருக்கு, ஐயோ இவ்வளோ பூ இவனுக்கு பூத்துருக்குது, நமக்கு என்னடா ஒரே ஒரு பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவதை என்ன நினைக்கும்னா, என்னடா இவன் ஒரு பூ பூத்ததுக்கே வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான், அதனால் வந்துட்டு இவனுக்கு எல்லா பூவையும் பூக்காமல் பண்ணிட்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பூவை மலர விடாது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்தும், ஒருத்தருடைய பணம் இருக்கக்கூடிய தன்மையை பார்த்தும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சின்ன ஒரு ஜெலஸ், அதாவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோபம், ஏன்டா நானும் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பொறாமைத்தன்மை அப்படின்றது வருது. இது பச்சையாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். பட் எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வந்துட்டு சின்ன ஒரு யோசனையே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறேன். டைம்ஸ்லாம் நான் வீடியோ போடக்குள்ள பெருசாக வியூஸ் போகாது, இப்பயும் அப்படிதான் போகாது. அந்த ஒரு சமயத்தில் நான் யோசிப்பேன், என்னடா ஒன்றுமே இல்லாமல் அவங்களா வீடியோ போடுறாங்க, ஒரு அவேர்னஸே இல்லாமல் வீடியோ போடுறாங்க, என்னடா அதெல்லாம் வந்துட்டு போகுது, நம்ம இவ்வளோ அவேர்னஸோட வீடியோ போடுறோம் போக மாட்டுது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய வேலை என்னமோ அதை செய்யணும். அதாவது நமக்குன்னு நேரம் காலம் அப்படின்றது இருக்குதுங்க. அந்த காலத்தை பொறுத்து தான் இது எல்லாமே வந்துட்டு மாறும். இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே, அதாவது ஒரு மற்றவங்கள பார்த்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். வேப்ப மரம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது. 2 மரமே பார்த்திங்கன்னா தனித்தன்மை வாய்ந்தது. வேப்ப மரத்தில் வரக்கூடிய காற்று, வேப்ப மரத்தில் வரக்கூடிய இயற்கை, இதெல்லாமே வந்துட்டு வேறு லெவலு. அதே போல் மாங்கனி, முக்கனியில் ஒரு கனி மாங்கனி, மா பலா வாழை. ஸோ இது முக்கனியில் ஒரு கனினா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எல்லாருமே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. மாம்பழம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக எச்சு ஊற ஆரம்பிச்சிடும், அதுவும் இந்த சம்மர் டைமில். அப்போ அந்த மாம்பழம் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மரம் அது. அதே போல் இந்த வேப்ப மரம் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. ஆனால் கசப்புத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஆனால் அதை கடவுளுக்கு நிகராக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ என்றாவது ஒரு நாள் இந்த வேப்ப மரமாகப்பட்டது இந்த மாமரத்தை பார்த்து பொறாமப்பட்டு நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு மாம்பழத்தை காய்க்கணும்டா அப்படின்னு வந்துட்டு யோசிக்குமா? யோசிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கக்கூடிய தனித்தன்மை. அவர்களுக்கு எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும். அதே போல் இவர்களுக்கும் எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும். நம்ம முதல்ல இந்த பிரபஞ்சத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பிரபஞ்சம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பணத்துக்காக பொறாமப்படுறாங்க, காசு இருக்குது அவங்கள்ட்ட, அதனால் அவங்கள பார்த்து இவங்க கோவப்படுறாங்க அப்படின்றதுலாம் அது நினைக்காது. அது என்ன யோசிக்கும்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பணம்னாலே இவனுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடும். அப்போ பணக்காரங்கனாலே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், கார் வச்சுட்டு இருக்கவனாலே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், ஒரு நல்ல வண்டி வச்சுருக்கிறான், நல்ல வீடு வச்சுருக்கிறான், நல்ல நிலைமையில் இருக்கிறான், இவனை வந்துட்டு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், ஒருவேளை இவனும் அந்த நிலைமையில் போனால் இவனுக்கு இவனையே பிடிக்காமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஆனால் இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ரிசர்ச்சு அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மை அப்படின்றது வந்துட்டு நான் ரியாலிட்டியாக நான் உணர்ந்த விஷயம். அந்த புக்கை பார்க்கக்கூட அப்போ பணம் அப்படின்றத நம்ம கரெக்டாக கையாளணும் அப்படின்னா பணத்தை நம்ம லவ் பண்ண கற்றுக்கணும். அதே போல் ஒரு செலவு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அச்சோ போகுதே, ஐயோ போகுதே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. செலவு அப்படின்றத வந்துட்டு நம்ம பண்ணுறோம், அது நியாயமான ஒரு செலவாக இருக்குது. ஒரு சிலர்லாம் சும்மா கடைக்கு போகிறதுக்கே அந்த நீயா நானா பார்த்தேன் நான், ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாராம். அது கூட பரவாயில்ல, ஒரு சமோசா வாங்கி 4 பேர் 4 வெட்டி சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கஞ்சத்தனம், அது வேறு கேட்டகரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டே வரக்கூடாது. நம்ம ஒரு பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணத்தை விரும்பி செலவு பண்ணுமா? அது எந்த அளவுக்கு நம்ம அதை விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அது போன வேகத்தில் திரும்ப நம்மக்கிட்டே வந்துடுமா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை. நான் ரியாலிட்டியாக 2 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஓகே இதை நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்றதுனால திரும்ப அது நமக்கு வரும். இதுதான் பிரபஞ்சம் நமக்கு பண்ணிகிட்ருக்கு. நம்ம எதையுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணுறோம், அதை வந்துட்டு அதை ஒரு மாதிரி கோவப்படுறோம், பணம் கொடுக்கல இந்தா வச்சுக்கப்போ அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை நம்மளை பிடிக்கல போல், அதனால தான் இவன் தூக்கி இப்படி கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி அது நம்மக்கிட்ட சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஃப்ரிச்சுவலாக இன்னும் வந்துட்டு இந்த புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு எலாபரேட்டாக பெருசாக வீடியோ கொண்டு போகணும். அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதனால் எப்போவுமே சரி, ஸ்ப்ரெட் லவ். நீங்கள் பணம் செலவு பண்ணுறீங்களா, சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். இந்த பணத்தை நான் சீக்கிரமாக சம்பாரிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேணும். உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது வந்துட்டு பெரிய நிலைமைக்கு போகிறாங்களா, சந்தோஷப்படுங்க. சூப்பரில் நம்மளும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
இவன் பாரேன் எப்படி போயிட்டான், என்ன மாதிரி ஆளா இருந்தவன், இவன்லாம் எப்படி இருந்தவன் இந்த மாதிரிலாம் போயிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இவனுக்கு பணக்காரனாகிறதே பிடிக்கல, இவனுக்கு நல்ல நிலைமைக்கு போகிறதே பிடிக்கலன்னு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே உங்களை வச்சிடும். அதுதான் வந்துட்டு இந்த புக்கின் மூலிமா நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை, மிகப்பெரிய ஒரு விஷயங்க. போல் ஒரு நல்ல பழக்க வழக்கம், அதாவது ஒரு நல்லவங்கிட்ட சவகாசம் வச்சுக்கோ, ஒரு நல்லவங்க கூட சேரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உண்மைதாங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல சவகாசம் என்னத்தை நமக்கு சொல்லித்தரும். இப்போ நான் ஒரு கெட்டவனாக இருக்கிறேன், எனக்கு கெட்டதை மட்டுமே பிடிக்குது, கெட்ட தப்புகளை மட்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அப்போ என் கூட சேர்றவங்க அதை பார்க்குறாங்க. அப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன், அதெல்லாம் கரெக்டு தான்டா, அவன் ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பேசினப்பா, நீ வாடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுவே என் கூட வந்துட்டு ஒரு நல்லவன் இருக்கிறான், நல்ல பழக்கமுடையவன் இருக்கிறான் அப்படின்னா, அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இதுதான் நல்லது அப்படின்றது என்கிட்ட சொல்ல மாட்டான். எனக்கு அவனை பார்க்கக்குள்ள எனக்கான ஒரு ஆசை அப்படின்றது வரும். இதுதான் இதை நம்ம வந்துட்டு ஆசையாக கன்வெர்ட் பண்ணோம். அதாவது எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, அப்போ அவன் நல்லா இருக்கிறான், அப்போ அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சுனாலே அப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ நம்மளுடைய மைண்ட் தாட்டெல்லாம் வந்து ஒரு கெட்டவங்க கூட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவன் பாறான் எப்படி இவ்வளோ கேவலமாக இருந்தால், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால், இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது வந்துடும். அதனால் ஷார்ட்டாக இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை லவ் பண்ணுங்கள், செலவு பண்ணக்குள்ள சந்தோஷமாக பண்ணுங்கள். பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக பணம் உங்கள்கிட்ட சேரும். நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். மற்றவங்கள பார்த்து பொறாமை அப்படின்றது இருக்கக்கூடாது. பொறாமைன்னா நீங்கள் கெட்ட வார்த்தை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. மற்றவங்கள பார்த்து இவன்லாம் இப்படி ஆகிட்டானா, என்னப்போ தலையெழுத்து, இவனுங்கெல்லாம் இப்படி ஆகிறானுங்க அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஓகே, இவன் ஆகிட்டான், நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், பாசிட்டிவ் வைப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் தாட் அப்படின்றது. ஸோ செலவு பண்ணக்கொள்கிற காசு, ஐயோ காசு போகுதே அப்படிலாம் இருக்கக்கூடாது. காசு போகுது, திரும்ப என்கிட்ட வந்துரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்துட்டு ஃபைனான்ஸ்லேருந்து அப்படியே டோட்டலாக மாறியிருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இதுதான் உண்மை. எல்லாருமே ஹியூமன் தான். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹோப் அப்படின்றது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோப் அப்படின்றது இருக்குது. அதாவது வந்துட்டு நம்ம ஆன்மீகத்தை நம்புறவங்க, இயற்கையை நம்புறவங்க, அவர்கள் மதத்திற்கு தகுந்தாற்போல் நம்பிக்கை அப்படின்றது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை இயற்கை, இல்லை பிரபஞ்சம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணவாசம் அப்படின்ற ஒரு புத்தகம் நான் படித்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னுடைய லைஃபே வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பட் இந்த புக்கு அப்படின்றத படிக்கக்குள்ள எனக்கு பெருசாக அதில் ஈடுபாடு கிடையாது. என்னடா நான் மனசுக்குள்ளே யோசித்தா அது என்ன அங்கே மாறிடுமா, அதெல்லாம் என்னடா போடா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் நம்ம முதல்ல யோசனையில் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஜிம்முக்கு போகணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நமக்குள்ளே ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணம் என்ன செய்யும்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே புஷ் பண்ணோம். இப்படி போ அப்படி போ அப்படின்ற மாதிரி வந்து புஷ் பண்ணும். ஆனால் நம்ம எந்திரிக்கிறதுக்கே யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனம். அதனால் எண்ணங்கள் மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். இந்த புக்கு எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் பணம் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கல்வி கூட நமக்கு சொல்லித்தர முடியாத, சொல்லித்தராத விஷயங்கள் வந்துட்டு நான் இன்னொரு புக்கை பார்த்து வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கல்வி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீடி தமிழ் சேனலை போடுங்க, இல்லை தம்ஸ்அப் போடுங்க, இல்லை ஏதாவது ஒரு லோகோ அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத இங்கே மிகப்பெரிய ஒரு உண்மை. நம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கை மாறும். நல்லதே நினைங்க, நல்லதே வந்துட்டு நடக்கும். அண்டு ஷேர், கமெண்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபு இது எல்லாமே பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.